இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த 66 பாயிண்ட்டுக்கான லெட்ரு. ஸோ இதில் எல்லாமே வந்து அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு பாயிண்ட்டையும் நம்ம வந்து இதில் பார்க்கலாம். இதில் வந்து யார் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா நேஷனல் கன்சல் ஜேசிஎம்மும் அதே போல் ஏஐடிஎஃப் ஆல் வந்து டிஃபென்ஸோட அந்த 2 பேருமே சேர்ந்து இந்த மெமரண்டத்தை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மினிமம் பே வந்து 69,000 இருக்கணும். அது வந்து 5 ஃபேமிலி யூனிட் அடிப்படையில் இது வந்து கொடுத்துருக்காங்க. இதை தான் நம்ம வந்து போன வீடியோவில் வந்து நம்ம கேல்குலேட் பண்ணி சொல்லியிருந்தோம். 5 ஃபேமிலி யூனிட் வந்து கேட்குறாங்க. அது வந்து எப்படி வந்து கேல்குலேட் பண்ணுவாங்க அப்படின்றத பொறுத்து தான் இந்த ஃபிட்மென்ட் ஃபேக்டர் வந்து அமையும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா டிஏடிஆர் வந்து இந்த முறை குறைவாக இருக்கிறதுனால ஃபேமிலி யூனிட் மேலே தான் அதிகப்படியான வாய்ப்பு வந்து எதிர்பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதுதான் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷன் வந்து 1/1/2026 தான் கிடைக்கணும். அந்த டேட்டை வந்து மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதே போல் ஃபிட்மென்ட் ஃபேக்டர் வந்து பார்த்தீங்கன்னா 3.833 வந்து இங்கே கேட்டிருக்காங்க. இது வந்து எம்ப்ளாயிஸ்க்கும் சரி பென்ஷனருக்கும் சரி இது வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு